Hi friends, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு LKM கிச்சனில் என்ன ரெசிபி பண்ண போகிறோம் அப்படின்னா உளுந்தங்களி. இந்த உளுந்தங்களி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்பவே ஹெல்த்தியானது. நம்ம போன்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை சாப்பிட்டோம் அப்படின்னா. வீக்லி ஒன்ஸ் இதை நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி. நான் வந்து இன்றைக்கி மூணு இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 200 கிராம் கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன், 200 கிராம் கருப்பட்டி, 100 நல்லெண்ணெய். இவ்வளோ தான். இதை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சியில் நம்ம வச்சுருந்த கருப்பு உளுந்தை ஆட் பண்ணி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை வந்து அப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நான் வந்து ஒரு பெரிய கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். தண்ணி வந்து நல்லா கொதித்ததும் நம்ம வச்சுருந்த கருப்பட்டியை வந்து ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து கருப்பட்டிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம், சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பட்டி ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போ நம்ம வந்து எல்லா கருப்பட்டியும் ஆட் பண்ணியாச்சு. கருப்பட்டியை வந்து நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து கருப்பட்டி வந்து சீக்கிரம் கரையும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லாவே கொதி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை வந்து ஆட் பண்ணிடலாம். மாவு வந்து ஆட் பண்ண உடனே நம்ம வந்து ஒரு ஸ்பூனோட பேக் சைடை வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம வந்து எவ்வளோக்குள்ளே கட்டி விழாமல் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ளே நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா அப்படி கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த டைமில் நம்ம வச்சுருக்கிற நல்லெண்ணெயை ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து இந்த களிக்கு வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுதான் நமக்கு வந்து ஹெல்த்தியும் கூட. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷமாவது குறைஞ்சது நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ரெடி ஆகும். இந்த களி பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 நாள் வச்சு சாப்பிடலாம், கெட்டே போகாது. ஏன் அப்படின்னா நம்ம மூணு இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட வந்து தேங்காயெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கெட்டு போயிடும், உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓரளவு செட் ஆயிருச்சு. இந்த களியை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் இப்போவே இருந்தே கொடுங்க. அவங்களுக்குலாம் ரொம்பவே நல்லது. பெரியவங்களும் இதை வந்து அடிக்கடி உங்களுடைய ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டு. நம்ம வந்து கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கோம், நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய களி வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இவ்வளோ தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து நீங்கள் 2 நாள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒன்றுமே ஆகாது, கெட்டு போகாது.
அப்படியே இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.